அனைவருக்கும் வணக்கம். இது ஸ்ரீ காளி லேர்னிங் ஹப் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிபராபிஸ் கால்கில் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஷார்ட்கட் கீலாம் என்னென்ன இருக்குது, அது எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். இதில் நிறைய ஷார்ட்கட் கீ நீங்கள் ஆல்ரெடி தெரிஞ்சு வச்சுருந்தாலும் இன்னொரு வாட்டி நான் உங்களுக்கு ரிப்பீட் பண்ணுறேன். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு உபயோகமாக இருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம லிபராபிஸ் கால்க்கு நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். லிபராபிஸ் கால்க்கு நான் என்ன செய்கிறேன், ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் டம்மியாக ஒரு டேட்டாவை நான் டைப் பண்ணுறேன். சரியா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு டைப் பண்ணி வச்சுக்கோங்க. டைப் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நீங்கள் இது பார்த்துட்டு இருக்கிறது ஒரு ஷீட் 1. சரியா, இந்த ஷீட் 1. இதில் நிறைய நம்ம ஷீட்ஸ் உருவாக்கணும்னா இந்த ப்ளஸ் அப்படிங்கிற சிம்பிளை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம மல்டிபிளாக நிறைய ஷீட்ஸ் நம்ம உருவாக்க முடியும். ஓகே, அப்போ இந்த மாதிரி ஷீட்ஸ் எல்லாம் சேர்ந்தது தான் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா ஒரு ஒர்க் புக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இதை சேவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கண்ட்ரோல் எஸ். சரியா, கண்ட்ரோல் எஸ் அப்படிங்கிற கீயை நீங்கள் கீபோர்டில் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன விஷயம்னா, இங்கே சேவ் அஸ் டைப் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். இது ஓடிஎஃப் ஸ்ப்ரெட்ஷீட் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா. அப்போ என்னென்னா, நான் லிபராபிஸில் மட்டும்தான் நான் ஓப்பன் பண்ண போகிறேன், நான் இந்த ஃபைல் வேறு எதுலேயுமே நான் ஓப்பன் பண்ண மாட்டேன் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாகவே ஓடிஎஃப் ஸ்ப்ரெட்ஷீட் இந்த ஓடிஎஸ் அப்படிங்கிற இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் என்ன செய்யலாம், சேவ் பண்ணிக்கலாம். இல்லை நான் இப்போ சேவ் பண்ணுற ஃபைலை மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்லையும் நான் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இதிலே பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஓப்பன் எக்ஸ்எம்எல் ஸ்ப்ரெட்ஷீட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் என்ன செஞ்சுக்கணும், நீங்கள் சேவ் பண்ணதாக இருந்தால் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். சரியா, இப்போ நான் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்லையும் ஓப்பன் பண்ணுற மாதிரி நான் என்ன செஞ்சுக்கிறேன், நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். திரும்பியும் சொல்கிறேன், இல்லை வேண்டாம் எனக்கு லிபராபிஸ்லேயே ஓப்பன் பண்ணால் போதும், லிபராபிஸ் கால்க்லேயே ஓப்பன் பண்ணால் போதும் அப்படின்னா ஓடிஎஃப் ஸ்ப்ரெட்ஷீட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த எக்ஸல் ஃபார்மேட்லேயே நான் கொடுத்துட்றேன். ஜஸ்ட் என்ன செய்கிறேன், நான் சேவ் பண்ணிடுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஃபோல்டர் ஒன்று உருவாக்கிக்கிறேன். நியூ ஃபோல்டர் ஒன்று போட்டுட்டு மை டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிற அந்த ஃபோல்டருக்குள்ளே மை டேட்டா அப்படின்னு சொல்லி நான் செஞ்சுக்கிறேன், சேவ் பண்ணிடுறேன். இப்போ இந்த மாதிரி கேட்கும், இதில் யூஸ் ஆஃபீஸ் ஓப்பன் எக்ஸ்எம்எல் ஸ்ப்ரெட்ஷீட் ஃபார்மேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். இப்போ ஃபைலை நம்ம சேவ் பண்ணியாச்சு. சேவ் பண்ணோன்னா மை டேட்டா டாட் இந்த மாதிரி ஃபைல் எக்ஸ்டென்ஷன் வந்துடும், எக்ஸ்எல்எஸ் அப்படின்னு வந்துடும். ஓகே, இப்போ நம்ம சேவ் ஆகிடுச்சு. இப்போது புதுசாக இன்னொரு ஃபைல் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நான் ஷீட் 1ல் கிளிக் பண்ணுறேன். நான் இன்னொரு புதுசாக எனக்கு இன்னொரு புக் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் என்ன செய்யணும்னா கண்ட்ரோல் என் அப்படிங்கிற கீயை ப்ரெஸ் பண்ணணும். கண்ட்ரோல் என். கண்ட்ரோல் என் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மை டேட்டாங்கிற ஃபைல் இருக்குது. புதுசாக என்ன செஞ்சிருச்சு, இன்னொரு கால்க் அப்படிங்கிற இந்த ஸ்ப்ரெட்ஷீட் ஓப்பன் ஆகிடுச்சு. அகெயின் நீங்கள் கண்ட்ரோல் என் கொடுத்தீங்க அப்படின்னா அகைன் திருப்பி என்ன செஞ்சுட்டே இருக்கும், ஓப்பன் ஆகிட்டே இருக்கும். பாருங்கள், அன்டைட்டில் 4. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சீட்ஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. இதுதான் இந்த கண்ட்ரோல் என் அப்படிங்கிற கீயோட வேலை. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இல்லை எனக்கு இந்த ஃபைலை நீங்கள் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், கண்ட்ரோல் டபிள்யூ. என்னது, கண்ட்ரோல் டபிள்யூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஃபைல் என்ன செஞ்சிடும், உங்களுக்கு க்ளோஸ் ஆகிடும். இப்போ கடைசியாக இப்போ நம்ம இந்த ஃபைல் ஓப்பன் வச்சுருக்கோம் இல்லையா, இதே நான் என்ன பண்ணுறேன், கண்ட்ரோல் டபிள்யூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்ன செஞ்சிடும், இது க்ளோஸ் ஆகிடும். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி க்ளோஸ் ஆகும்போது இங்கே இந்த மாதிரி மெயின் ஸ்க்ரீனுக்கு வந்துடும். இதில் நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் மைக்ரோசாஃப்ட் வேர்டு மாதிரி இங்கே ரைட்டர் டாக்குமெண்ட், அதே மாதிரி எக்ஸலுக்கு பதிலாக மைக்ரோசாஃப்ட் எக்ஸலுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்கும், கால்க் ஸ்ப்ரெட்ஷீட் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள், அகெயின் இங்கே ஓப்பன் ஆகிடும். சரி, ஓகே. இப்போது நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற ஃபைலை திருப்பி நான் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் ஓ அப்படிங்கிற கீயை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் ஓ அப்படிங்கிற கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு எந்த இடத்துல ஃபைல் தேவையோ, எந்த ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறோமோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஓப்பன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இது கண்ட்ரோல் ஓ அப்படிங்கிற அந்த கீயை யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறது. அதுக்கு அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே ஃபைலை நான் இன்னொரு நேமில் நான் சேவ் பண்ணணும், நான் இன்னொரு காப்பி மாதிரி நான் எடுத்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா அதுக்கு என்ன செய்வோம் அப்படின்னா சேவ் அஸ் அப்படின்னு கீயை யூஸ் பண்ணுவோம். சரியா, நம்ம இன்னொரு காப்பி பண்ணி இன்னொரு ஃபைலில் நம்ம சேவ் பண்ணி வைக்கணும், இதே ஃபைலை இன்னொரு நேமில் நான் சேவ் பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஸ் அப்படின்னு நேமில் நம்ம சேவ் பண்ணணும். இப்படி சேவ் பண்ணும்போது நீங்கள் என்ன செய்கிறோம், உதாரணத்துக்கு நான் மை டேட்டா காப்பி அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன்னா முக்கியமாக கவனிக்க வேண்டியது சேவஸ் டைப்பில் என்ன இருக்குது அப்படிங்கிறத கவனமாக பார்த்துக்கோங்க. இதில் ஆஃபீஸ் ஓப்பன் எக்ஸ்எம்எல் இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷனில் நம்ம ஓப்பன் பண்ணோம்னா இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துட்டு
ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், நீங்கள் ஜஸ்ட்டு சேவ் அப்படின்னு நம்ம கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அகெயின் இதை கொடுத்துக்கோங்க. இப்போ என்ன செஞ்சிடும், உங்களுக்கு வந்து சேவ் ஆகிடும். இன்னொரு நேமில் நமக்கு வந்து சேவ் ஆகிடும். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்னொரு ஃபைல் உங்களுக்கு வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. சரியா? ஓகே. இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து வழக்கம் போல் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா, கீபோர்டில் கண்ட்ரோல் அடுத்து வந்து பி அப்படிங்கிற இந்த கீயை ப்ரெஸ் பண்ணணும். ஸோ கண்ட்ரோல் பி அப்படின்னு கொடுத்த உடனே ஸோ நம்ம வந்து டேரெக்டாக பிரிண்ட் பண்ணுறதா இருந்தால் நம்ம வந்து டேரெக்டாகவே பிரிண்ட் பண்ணிக்க முடியும். அகெயின் கேன்சல் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா மொத்தத்தில் இந்த இந்த எக்ஸல் ஃபைலை நான் வந்து க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா, குயிக்காக நான் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் கியூ அப்படிங்கிற கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டேரெக்டாகவே லிபராபிஸ் கால்கே என்ன செஞ்சிடும், க்ளோஸ் ஆகிடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்ப எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கிற கீஸ் தான், இருந்தாலும் ஒரு தடவை சொல்கிறேன். இதை ஃபுல்லாக அப்படி செலக்ட் பண்ணிவிட்டு என்ன செய்யணும்னா கண்ட்ரோல் சி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காப்பி ஆகும். ஸோ எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வச்சுட்டு கண்ட்ரோல் வி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேஸ்ட் ஆகிடும். அதே மாதிரி கண்ட்ரோல் எக்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து கட் ஆகிடும். ஸோ எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வச்சுட்டு கண்ட்ரோல் வி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேஸ்ட் ஆகிடும். ஸோ கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் எக்ஸ் அண்ட் கண்ட்ரோல் வியோடைய டிஃப்ரென்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எனக்கு இப்போ உதாரணத்துக்கு நான் தெரியாமல் இதை வந்து நான் டெலிட் பண்ணிட்டேன். சரியா? இப்படி டெலிட் பண்ணிட்டேன். இல்லாட்டி கண்ட்ரோல் ஏ, இப்போ எல்லாத்தையும் நான் வந்து தெரியாமல் நான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் ஏ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எல்லாமே செலக்ட் ஆகும். கண்ட்ரோல் ஏ அப்படிங்கிற கீ. ஸோ கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு நான் ஜஸ்ட்டு டெலிட் பண்ணிடுறேன். இப்போ தெரியாமல் நான் டெலிட் பண்ணிட்டேன். ஸோ திருப்பி எனக்கு வந்து நான் பழையபடி வேணும் அப்படின்னா ஜஸ்ட்டு கண்ட்ரோல் இசட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ ஸோ அதே மாதிரி ரிவர்ஸில் அந்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு வந்து நடக்கும். சரியா? ஸோ அதுக்கு தான் அந்த கண்ட்ரோல் இசட் அப்படிங்கிறது. இல்லை பரவாயில்ல டெலிட் பண்ண மாதிரியே இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்ட்ரோல் ஒய் அப்படிங்கிற கீயை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ திருப்பி அந்த ரீடோ பொசிஷன், சரியா, நம்ம லாஸ்ட்டாக என்ன ஸ்டேஜில் இருந்தோமோ அதே ஸ்டேஜ்லேயே வந்துடும். ஸோ கண்ட்ரோல் இசட் அப்படிங்கிறத நான் வந்து இப்போ அகெயின் நான் கொடுத்து பழைய நிலைமைக்கு நான் போயிடுறேன். ஸோ அப்போது ஒரு அந்த கண்ட்ரோல் சி அண்ட் கண்ட்ரோல் எக்ஸு, கண்ட்ரோல் வி, கண்ட்ரோல் இசட், கண்ட்ரோல் ஒய், ஸோ இந்த கீஸ் எல்லாம் நீங்கள் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான கீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம வந்து எந்த இடத்துல நம்ம இருக்கிறோம் அப்படின்னா இது வந்து ஒரு டேபிள். சரியா? ஸோ அப்போ இதில் 3 காலம்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து 1 by 1 நமக்கு என்ன இருக்குது, ரோஸ் வந்து இருக்குது. சரியா? இப்போது என்னன்னா கண்ட்ரோல் ஏ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக என்ன செஞ்சிடும், உங்களுக்கு வந்து செலக்ட் ஆகிடும். ஸோ இது வந்து கண்ட்ரோல் ஏ அப்படிங்கிறது செலக்ட் ஆல் அப்படின்னு அர்த்தம். அகெயின் என்னென்னா கண்ட்ரோல் எண்ட் அப்படின்னு ஒரு கீ இருக்குது. ஸோ கண்ட்ரோல் எண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா ஸோ இந்த கார்னர் இந்த லாஸ்ட் எண்டுக்கு இங்கே வந்துடும். இங்கே இருக்கிறீங்க. ஸோ கண்ட்ரோல் எண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து நிற்கும். ஸோ அதே கண்ட்ரோல் ஹோம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டாப்பில் நிற்கும். ஸோ நிறைய ரெக்கார்ட்ஸ், இப்போ உதாரணத்துக்கு நான் இதை ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதில் வந்து நிறைய பேஸ்ட் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணி என்ன செய்கிறேன், நான் வந்து நிறைய டேட்டாவை நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன செய்ய வேண்டியிருக்கு, மேலே போக வேண்டியிருக்கு அப்படின்னா இப்படி 1 by 1 போயிட்டு இருக்கக்கூடாது. என்ன செய்யணும், ஜஸ்ட்டு கண்ட்ரோல் அகெயின் ஹோம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டக்குன்னு இங்கே மேலே வந்துடும். கண்ட்ரோல் எண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்துடும். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஆரோ அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ கண்ட்ரோல் ஆரோ அப்படிங்கிறது டக்குன்னு மேலே போய் நிற்கும். ஸோ கண்ட்ரோல் டவுன் ஆரோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து நிற்கும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி லெஃப்ட்டு அண்ட் ரைட்டு. ஓகே. ஸோ இது எல்லாமே கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணி பண்ணக்கூடிய விஷயங்கள். அகெயின் பார்த்தீங்கன்னா இன்னொன்று என்னென்னா, இப்போ உதாரணத்துக்கு இப்போது இந்த ரோ மட்டும் நான் வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா ஸோ என்ன செய்யணும்னா ஷிஃப்ட்டு ஸ்பேஸ் பார் அமுக்கணும். ஷிஃப்ட்டு ஸ்பேஸ் பார் இப்போ உதாரணத்துக்கு இந்த ரோவை நான் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு கீபோர்டில் என்ன பண்ணணும்னா ஷிஃப்ட்டு பிக்கியை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கையை எடுக்காமல் விரல் எடுக்காமல் என்ன பண்ணணும், ஒரு ஸ்பேஸ் பார் அமுத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், அந்த ரோ வந்து செலக்ட் ஆகும். அதே மாதிரி ஒரு காலம் செலக்ட் ஆகிறோம் அப்படின்னா கண்ட்ரோலையும் அந்த ஸ்பேஸ் பாரையும் அமுக்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த காலம் வந்து உங்களுக்கு செலக்ட் ஆகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கடுத்து சில முக்கியமான கீஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பி. சரியா? கண்ட்ரோல் பி, ஏக்கு அடுத்து வர்ற பி. ஸோ போல்டு அகெயின் கண்ட்ரோல் பி அமுக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன செய்யும், திருப்பி பழைய நிலைமைக்கு போயிடும். அதே மாதிரி கண்ட்ரோல் ஐ, அதுக்கடுத்து கண்ட்ரோல் ஐனா இட்டாலிக் அண்ட் அண்டர்லைன்னா அண்டர்லைன் பண்ணுறது. ஸோ திருப்பி அகெயின் கண்ட்ரோல் யூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அண்டர்லைன் ஆகிடும். ஸோ இந்த நான் சொல்லிக் கொடுத்த விஷயங்களை அகெயின் ஒரு தடவை நீங்கள் ரிப்பீட் பண்ணி பாருங்கள்.
ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு இதுக்கு இடையில வந்து ஒரு ரோ வந்து நான் இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன செய்யணும், ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து இன்சர்ட் ரோஸ் அபோவ் அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். ஸோ அப்படி இல்லைன்னா அகைன் நான் கண்ட்ரோல் இசட் கொடுத்துட்றேன். அப்படி இல்லைனா இன்னொரு ஷார்ட்கட் கீ இருக்குது. என்ன அப்படின்னா, கண்ட்ரோலையும் அந்த ப்ளஸ் அப்படிங்கிற கீயை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். சரியா, கண்ட்ரோலு ப்ளஸ் அப்படிங்கிறது வந்து இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்லாக் அப்படின்னு போட்டிருக்கோம் இல்லையா, நம்பர்ஸ் மட்டும் இருக்கும் 1 2 3 4 5 6ன்னு சொல்லிட்டு நம்ம டைப் பண்ணுற மாதிரி ரைட் சைடில் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ளஸ் அப்படிங்கிற சிம்பிளை கொடுக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே இந்த மாதிரி வந்துடும். ஸோ என்டையர் ரோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து என்ன செஞ்சிடும், உங்களுக்கு வந்து ரோ வந்து இன்சர்ட் ஆகிடும். ஜஸ்ட் கண்ட்ரோல் ப்ளஸ் அப்படின்னு கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும், அடுத்து ஒரு என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும். அதே மாதிரி எனக்கு தேவையில்லை நான் டெலிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் மவுஸ் யூஸ் பண்ணாமல் கீபோர்ட்லேயே கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு மைனஸ் அப்படிங்கிற கீயை நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். ஸோ மைனஸ் கீ கொடுக்கும்போது டெலிட் செல் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். இதில் டெலிட் என்டையர் ரோஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ரோ வந்து டெலிட் ஆகும். கண்ட்ரோல் மைனஸ். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது வந்து ரைட் சைடில் அந்த நம்லாக் அப்படிங்கிற கீக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்பர்ஸில் இருக்கக்கூடிய அந்த ப்ளஸ் மைனஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பண்ணணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா இப்போ ஷீட் 1 ஷீட் 2 அப்படின்ட்டு நான் வந்து ஷீட் 1ல் இருக்கிறேன். ஸோ நான் அடுத்த ஷீட்டுக்கு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன செய்யுங்கன்னா கண்ட்ரோல் பேஜ் அப் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்த ஷீட்டுக்கு போகும். அதே மாதிரி கண்ட்ரோல் பேஜ் டவுன் அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் ஷீட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, முதல்ல வந்து இது ஃபுல்லாக நான் வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் ஏ கொடுப்போம். ஸோ இப்போ நான் உதாரணத்துக்கு செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன்னா கீபோர்டில் கண்ட்ரோல் 1 அப்படிங்கிற கீயை நான் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ கண்ட்ரோல் 1 அப்படிங்கிற கீயில் எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. வந்து ஃபார்மேட் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பற்றி தனி டாப்பிக்கே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இருந்தாலும் இந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா பார்டர் செட் பண்ணுறது, பேக்ரவுண்ட் கலர் கொடுக்குறது, ஸோ அந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் வந்து இதில் இருக்கும். ஸோ செட் பண்ணாதான் நம்ம செட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும். இது எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னா ஜஸ்ட்டு நீங்கள் எந்த இடத்துக்கு தேவைப்படுதோ அந்த இடத்துல ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் 1 அப்படிங்கிற கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபார்மேட் செல்ஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு இதில் வந்து இப்போ நான் இந்த டேட்டாலாம் டெலிட் பண்ணிடுறேன். டெலிட் பண்ணிவிட்டு நான் இதை மட்டும் தனியாக நான் வந்து சம் பண்ணணும். சரியா, இந்த இடத்துல நான் வந்து இதை மட்டும் நான் கூட்டி கீழே போடணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா உதாரணத்துக்கு இது வந்து மார்க்காக இருந்தது அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு மார்க் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்குவோம். ஸோ அப்போ இது மேலே உள்ளதெல்லாம் கூட்டணும் அப்படின்னா கீபோர்டில் அல்ட் அப்படிங்கிற கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஈக்குவல்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மாதிரி உங்களுக்கு வந்து சம்ன்ற ஃபங்க்ஷன் டேரெக்டாகவே என்ன செஞ்சிடும், உங்களுக்கு வந்து சம் ஆகிடும். அகெயின் டெலிட் பண்ணிவிட்டேன், அல்ட்டு போட்டு ப்ளஸ் கொடுத்துட்டு ஒரு என்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன செஞ்சிடும், மேலே உள்ளதெல்லாம் அப்படியே சம் பண்ணி வந்துடும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனை நீங்கள் எடிட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் F2 அப்படிங்கிற கீயை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏதாவது நீங்கள் எடிட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். சரியா, ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே. ஓகே, இன்றைக்கி நம்ம வந்து லிபராபிஸ் கால்கில் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஷார்ட்கட் கீ எல்லாம் நம்ம வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அடுத்த வீடியோவில் லிபராபிஸ் ரைட்டரில் வந்து என்னெல்லாம் ஷார்ட்கட் கீ நம்ம பயன்படுத்தலாம், அது எப்படி எளிமையாக நம்ம பயன்படுத்துறது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதுவரை விடைபெறுவது உங்கள் சரவணகுமார். நன்றி, வணக்கம்.